ഹായ് വണക്കங்க വിനോദ് കുമാർ. 2030 ആകുമ്പോഴേക്ക് கொஞ்சம் ജോബ്സ് അല്ലെങ്കിൽ കരിയർ വന്നിട്ട് இந்த உலகத்தில் നിന്നേ പോയിടുവാங்க. கொஞ்சம் ஜாப்ஸ் வந்துட்டு ஹெவி டிமாண்ட் ஆகி மாறிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம் எதெல்லாம் வந்துட்டு ஹை ஜாப்ஸில் மீன்ஸ் ஹை பேயிங் சாலரி லிஸ்டில் வருவாங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதில் வந்துட்டு எப்பவுமே ஹை சாலரி வாங்குவங்களுக்கு தெரியும் ஐடி செக்மெண்ட் தான். இந்த ஐடி செக்மெண்ட் அண்ட் அதர் நான் ஐடி செக்மெண்ட் எதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். അപ്പം ഇപ്പോ പ്ലസ് ടു പഠിക്കുന്നവங்க അല്ലെങ്കിൽ டிகிரி படிக்கிறவங்க ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன கரியர் அவங்களுக்கு செட் பண்ணலாம் பின்னாடி பண்றதுக்கு எதிர்பார்க்கிறேன். ஓகே. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஐடி தான். ஐடியில் வந்துட்டு ടോപ്പിൽ വരുന്നത് എഐ ആൻഡ് എംഎൽ എഞ്ചിനീയർ വന്നിട്ട് 1.5 ലക്ഷത്തിൽ നിന്ന് 3 ലക്ഷം വരേക്ക് ഡോളർ അവരുടെ സാലറി ഇയർലി വാങ്ങുക. അതേമാതിരി ഡേറ്റാ സയന്റിസ്റ്റ് 1.4 to 2.5. Cloud solution architect 1.4 to 2.5 lakh annual salary தான். கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. ஐஎன்ஆர்க்கு எவ்வளோ டாலர்னு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? கன்வெர்ட் பண்ணி பாருங்க. பின்ன அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், வெப்3 டெவலப்பர், ஏஆர்பிஆர் டெவலப்பர், குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் சயின்டிஸ்ட் 1.6 to 3 வரைக்கும் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு செகண்ட் லெவலில் நிற்கிற ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான். அதில் வந்துட்டு சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர் அது அவர் வந்துட்டு 2 லேக்கில் നിന്ന് 5 லேக் ப்ளஸ் வாங்கிடுவாங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு ஏஐ இன்டெகிரேட்டட் ஹெல்த் டெக்னாலஜிஸ்ட், நார்மல் டாக்டர் கிடையாது. பின்ன ஜெனரிஸ்டிக் அண்ட் பயோடெக் சயின்டிஸ்ட், பப்ளிக் ஹெல்த் மேனேஜர்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு 1 லேக்கில் നിന്ന് 1.8 வரைக்கும் பார்த்துருவாங்க. மெடிக்கல் ரோபோட்டிக் என்ஜினியர்ஸ் புதிய புதிய நீங்க பாருங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நார்மல் நம்ம இங்க படிக்கிறது டாக்டர் இன்ஜினியர் மட்டும் கிடையாது. டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் தான் ஹை சாலரியில் வாங்குது. மெடிக்கல் ரோபோட்டிக் என்ஜினியர் வந்துட்டு வருது. പിന്നെ ഫിനാൻസ് ആൻഡ് ബിസിനസ് താല്പര്യം ഇൻട്രസ്റ്റ് കിട്ടുന്നവർക്ക് വന്നിട്ട് ഇൻവെസ്റ്റ്മെന്റ് ബാങ്കർ அவங்க வந்துட்டு 1.5 നിന്ന് 3.5 വരേക്കും വാങ്ങിക്കുവാங்க. ഫിനാൻഷ്യൽ അനലിസ്റ്റ്, എ ബേസ്ഡ് എല്ലാം ലേറ്റസ്റ്റ് ടെക്നോളജി ബേസ്ഡ് അല്ല നമുക്ക് പഠിക്കുന്നത് അല്ലെങ്കിൽ அந்த காலத்தில் പോലെ സയൻസ് അല്ലെങ്കിൽ മാത്സ് പഠിച്ച് கொஞ்சം നോർമൽ ഡിഗ്രിക്ക് മറ്റും യൂസ് ഇല്ല. എന്ത് പഠിച്ചാൽ അത് കൂടെ ഒരു ടെക്നോളജി അല്ലെങ്കിൽ എയും കൂടെ കണക്റ്റഡ് ആയിട്ട് പഠിക്കണം. ഈവൻ ഹെൽത്ത് കെയർ ആവട്ടും അല്ലെങ്കിൽ വേറെ ഏതാവട്ടും അതും കൂടെ പഠിച്ചതാ உங்களுக்கு ஹை சாலரியிലേക്ക്. ഞാനിപ്പം பேசுறது வந்துட்டு ஹை சாலரி தான் எல்லாம் வந்துட்டு நார்மல் இந்த ஜோப்ல பற்றி கிடையாது. പിന്നെ ക്രിപ്റ്റോ അസസ് മാനേജർ, സിഎഫ്ഒ, ടെക് ഫാർമ ആൻഡ് എനർജിയിലെ ഇഎസ്ടി സസ്റ്റൈനബിലിറ്റി ഓഡിറ്റർ அவங்களுக்கு ஒரு 1.10 നിന്ന് ഒരു 2 ലാഖിന്റെ മേലെല്ലാം கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு என்ஜினியரிங் அண்ட் கோர் இண்டஸ்ட்ரியில் வந்து சிவில் ஸ்ட்ரக்சர் என்ஜினியரிங், ரினியூவபிள் எனர்ஜி என்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் என்ஜினிയർ, മെറ്റീരിയൽസ് നാനോ എഞ്ചിനീയർ അത് അവർക്കൊക്കെ എല്ലാവരും ആവറേജ് ഒരു 1 ലാഖിൽ നിന്ന് ഒരു 2.5 ലാഖ് വരേക്കും അവങ്ങൾക്ക് ആനുവലി வாங்கலாம். அவ்வளோ டாலர்ஸ் பாருங்க, டாலர்ஸ்ல நோட் இருந்தா. அப்புறம் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் செக்மெண்ட்ல வந்துட்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், ஸ்டெம் அவங்களுக்கு கம்மி தான். 1 லாக்ல இருந்து 1.8 தான். டெக் கண்டென்ட் டெவலப்பர் எஜுகேஷன் செக்மெண்ட் பெரிய ஒரு செக்மெண்ட் ആണ് டெக் கண்டென்ட் டெவலப்பர். அவர் 90 നിന്ന് 1.5 വരേക്കും വാങ്ങിடுவாங்க. നെക്സ്റ്റ് എഐ ട്രെയിനിങ് സ്പെഷ്യലിസ്റ്റ്. പിന്നെ അപ്പുറം വന്നിട്ട് ലോ അല്ലെങ്കിൽ പോളിസീസ്, സോഷ്യൽ സയൻസ് എല്ലാം ഇഷ്ടപ്പെടുന്നവங்க അല്ലെങ്കിൽ അവங்களுக்கு ഇൻട്രസ്റ്റ് ഇരിക്കുന്ന അവങ്ങൾക്ക് വന്നിട്ട് ഇന്റർനാഷണൽ കോർപ്പറേറ്റ് ലോയർ 1.5 നിന്ന് 3 വരേക്കും വാങ്ങலாம். എഐ എത്തിക്സ് ഓഫീസർ, ടെക് പോളിസി അഡ്വൈസർ 1.3 നിന്ന് ഒരു 2.5 വരേക്കും വാങ്ങலாம். എമിഗ്രേഷൻ ആൻഡ് ഗ്ലോബൽ മൊബിലിറ്റി എക്സ്പേർട്സ് அவங்களுக்கு ஒரு 1 ലാഖിൽ നിന്ന് ഒരു 1.8 വരേക്കും വാങ്ങலாம். ഡിപ്ലോമാറ്റിക് സർവീസസ് അண்ட் യുഎൻ റോൾസ് அவங்களுக்கு ஒரு 90 നിന്ന് ഒരു 2 ലാഖ് ഡോളർ വരേക്കും அவங்களுக்கு வாங்கலாம். அப்புறம் கிரியேட்டிவ் அண்ட் கிரீன் இண்டஸ்ட்ரீஸ் அதில் வந்துட்டு யூஎக்ஸ் அண்ட் யூஏ டிசைனர், கேம் டிசைனர், கிளைமேட் சேஞ்ச் அனலிஸ்ட், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்ட், அப்புறம் சர்க்குலர் எக்கனாமி கன்சல்டன்ட் இவங்களுக்கு 1 ലാഖിൽ നിന്ന് 1.8 வரைக்கும் இவங்க வாங்கலாம். இதுதான் மெயினா. അപ്പം നമ്മൾ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாக்க ஐடி அண்ட் டிஜிட்டல், ஹெல்த் கேர், என்ஜினியரிங், ஃபினான்ஸ், எஜுகேஷன், லீகல் பாலிசி, கிரீன் எக்கானமி, கிரியேட்டிவ் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலா நீங்கள் படிக்கணுங்க. நார்மல் நீங்கள் டிகிரி எடுத்தால் என்னக்கா டிகிரி எடுத்ததுக்கு அப்புறம் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், எது படித்தால் അതിന്റെ കൂടെ ഒരു ടെക്നോളജി ഓറിയന്റഡും കൂടെ പഠിക്കുമ്പോൾ தான் നിങ്ങൾക്ക് 2030 ഒരു ഹൈ സാലറിയിൽ നമുക്ക് പോകാൻ முடியும். கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ഞാൻ என்னென்ன இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது அல்லங்க நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன
కొంచెం ജോബ്സ് അല്ലെങ്കിൽ కొంచెం കരിയർ അല്ലെങ്കിൽ కొంచెం എഡ്യൂക്കേഷൻ വന്നിട്ട് ഇത് ഉലകത്തിൽ നിന്ന് ഇല്ലാமல் പോയിடுவாங்க 2030 വരെയും. നമുക്ക് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ചേർക്കൊള്ളാം. ഓക്കെ ഡോക്ടർ വിനോദ് കുമാർ, താങ്ക് യു.